அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். ஒரு நொடி இது இந்த டீமுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு படமோ, ஒரு நண்பனாக எனக்கு அவ்வளோ முக்கியமான படம். ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு வெற்றிக்காக ஒரு நாள் உழைக்கலாம், ஒரு மாதம் உழைக்கலாம், ஒரு வருஷம் உழைக்கலாம், 2 வருஷம் உழைக்கலாம். வெற்றிக்காக ஒரு 12 வருடத்தை தன் வாழ்க்கையில் தியாகம் பண்ண நண்பன் என்னுடைய நண்பன் பன்னன்குமார். எல்லாம் வல்ல இறையருள்ள இயற்கை ஆசீர்வாதத்தில் அது நடக்கணும். நான் மிகவும் மதிக்கிற ஆளுமைகள் வேலராமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், தமிழ் கேட்கணுமா அவருடைய பட்டினத்தார் ஒரு பார்வையை நான் அவ்வளோ படிச்சிருக்கேங்கப்பா. பழகற்பையாவது ஐயாவோடது என்ன ஒரு எழுத்து, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 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 நாட்டில் வந்து ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். டிராஃபிக்கு நின்றுட்டு இருக்கேன், ஏன் டிராஃபிக்குன்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு. நான் சொன்னேன் கவர்னர் போகிறாருன்னு. அதுக்கு சொல்கிறான் கவர்னர் என்ன பெரிய கலெக்டராங்கிறான். இவெல்லாம் என்ன சொல்லி மாற்ற நாம இந்த தப்பு செய்கிறவங்களா ஐயா சொல்கிற மாதிரி தப்பு செய்கிறவங்களாம் தெம்பாக இருக்கான். நம்ம ஊரில் நல்லா சந்தோஷமாக இருக்கான், ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறான், கை கொடுக்குறான், கட்டி பிடிக்கிறான், தெளிவாக இருக்கான், எல்லாமே இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கோர்ட்டு கேஸு ஏடிஎம்மில் ஒருத்தன் 5 முறை கொள்ளையடிச்சிருக்கான். ஜட்ஜு கேட்டிருக்காரு 5 முறை ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சிருக்கேன், என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான் 5 டிரான்சாக்ஷன் மேலே போனால் 150 ரூபா பிடிப்பீங்களாமேன்னு இருக்கான். இப்போ 5 டிரான்சாக்ஷன் எதை சொல்லியிருக்காங்க, இவன் எதை சொல்கிறான் பாருங்க. ஒருத்தன் நார்த் இந்தியாவில் ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரிசகோ கிராஷ் கோர்ஸ் நடத்தியிருக்கான். ஒரு கிராஷ் கோர்ஸே நடந்திருக்கு. 15 நாளில் ஏடிஎம்மில் உள்ள வந்து எப்படி கொள்ளையடிக்கலாம்னு. கடைசியில் செய்முறை பயிற்சி எப்போ கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உண்மை நடந்து பேப்பரில் வந்தது தான். இப்படி தான் இருக்குது உலகம். இதுக்கு நடுவில் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடி முக்கியம். ஜெயகாந்தன் சொல்லுவார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் பார். அவனுக்கு அது நியாயமாக இருக்கும் பார். கொலை பண்ணுறது நியாயமாக இருக்கும், கொள்ளையடிக்கிற நியாயமாக இருக்கும். ஏதாவது உண்மையான நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் மணிவர்மாவை எவ்வளோ வாழ்த்துறோமோ அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியை நான் அவ்வளோ வாழ்த்த சகோதரியை கடமைப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்க்ளூடிங் தமன், அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏதோ இறையர் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்தில் நடித்தாங்க. இறையர் உள்ள அழகரண்ணை வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. இறையர் உள்ள தனஞ்சயன் சார் அதை எடுத்தார். நல்ல டீமு, கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு. எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான். நீங்கள் படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இந்த மைக்கை படம் முடிஞ்சு வெளில வரப்போ மைக்கை நிட்டுறாங்கல்ல, அவனுகிட்ட தான் கேட்கணும் படம் எப்படி. சூப்பர் ப்ரோ, ரைட் ப்ரோ. அவன் எவனே தெரியாது. சில பேர்லாம் ஒரே ஆள் 5 படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறான் சார். காசு கொடுத்து ஒரு படமாக பார்க்க வச்சு அவனையும் அனுப்புகிறாங்க. அவன் 5 படம். அதனால் நீங்கள் பாருங்கள். இந்த அண்ணன் சிரிக்கிறார். நீங்கள் பாருங்கள். நான் மக்களுக்கு சொல்கிறது தான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய ரசனையை இந்த உலகத்தில் இன்னொருத்த முடிவு செய்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது. நம் சிந்தனையை, நம் ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும். ஆரிப்ரோ அழகாக பேசிட்டு, அவர் சிந்தனைக்கு பெரிய ரசிகன் நான். அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், அருமையான மனிதர். அவர் அழகாக சொன்னார். இன்னைக்கு படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன், படத்தோட கதாநாயகன் தமிழ்குமார், விழாவோட கதாநாயகன் நம்ம நீட்டப்பட்ட அனிருத் தம்பி எந்தரா சஞ்சய் மாணிக்கம். ஒரு பலத்த கைத்தறல் சஞ்சய் மாணிக்கமுக்கு. சேரா சின்ன பையன் அவர் பாருங்க. அவருக்கு தான் ஆடியோ லான்ச்சு. அவரு பின்னால் உட்காந்துட்டாப்ல. வேண்டாம் நான் உட்காந்துக்கிறேன்னு. வாப்பா முன்னால் வாப்பா, நான் என்ன படத்துலேயே சம்மந்தம் இல்லை, நான் வந்திருக்கேன், நீ ஏன் பின்னாடி வரேன்னு. அவன் பாருங்க, அவன் எந்திரிச்சாவே ரொம்ப நேரம் ஆகும் பார்த்தீங்களா, அப்படியே எந்திரிச்சிட்டே இருப்பான் ரொம்ப நேரமா. ஆமாம், அவ்வளோ அருமையான மியூசிக் தம்பி. அவங்க டீமு, நல்ல பாடலாசிரியர்கள், எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடியோ லான்ச் உங்களுக்கானது. தீபாக்கா வெள்ளந்தியா பேசும் அப்படின்னு நினைப்போம். நல்ல அறிவு அந்தக்கா. ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் நன்றி, இதயம் நிறைந்த நன்றி. இவ்வளோ நேரம் இருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் பேனா குனிகிறப்ப என் நண்பன் தலை நிமிரட்டும். 12 வருஷம் உழைப்பு. நன்றி, நல்லா இருப்பீங்க. முக்கியமா அழகரண்ணே ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் பாருங்களேன், படத்துக்கு டிக்கெட் வாங்க வந்த மாதிரியே இருப்பாப்ல. இவ்வளோ எளிமையான ப்ரொடியூசர் உலகத்தில் கிடைக்க மாட்டாங்க. குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நமஸ்காரம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட
நடிப்பேன் அப்படிலாம் எனக்கு நினைக்கவே இல்லை. வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், மணி டைரக்டர், தென் என் ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. ஒரு ஷார்ட்லேயும் சார் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் அப்போவே வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. எப்படி கண்ணாடி, எப்படி கேமரா முன்னாடி நிற்கணும், எப்படி எதுவுமே தெரியாது. சார் தான் ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நல்ல மூவி வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய இது பேனராக மாறினதுக்கு காரணம் சார், தனஜயன் சார் இதில் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தீபா அக்கா, லைக் மேம், சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் கேமரா டீம், என் டீம் இதில் டெய்லி நைட் 1 டே விடாமல் அவ்வளோ ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. எப்போவுமே ஒரு ஷார்ட்டையும் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இங்கே மார்னிங் ஒரு ஷார்ட் கொஞ்சம் நேரம் போகும், ஈவினிங் ஒரு ஷெட்யூல் போகும், போயிட்டே இருக்கும். டே நைட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் எல்லாருமே ஒர்க் பண்ணி இது ஒரு மேஜிக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் இதில் எல்லாரும் எஃபெக்ட் போட்டு இதில் ஒரு மேஜிக்காக வந்து ஒரு நொடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எல்லோரும் மீடியா எல்லோரும் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நொடி. மனுஷங்க வந்து ஒரு சோஷியல் பீயிங்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து பழகிறப்ப தெரியாது, ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வருஷம் போய் இல்லைனா கொஞ்சம் மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நொடியில் அவங்க வந்து முடிவெடுப்பாங்களே, அப்போ தான் தெரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதான் பழகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சினிமாவில் வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும். சில பேருக்கு அது ஃபேமிலியிலே இருக்கலாம், இல்லை கூட இருக்க நண்பர்களாக இருக்கலாம். எனக்கு வந்து யூஸ் பண்ணவங்கள மறந்துட்டேன், ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களே இது வரைக்கும் மறக்கலாம். என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணான்னா அது மகேஷ். இட்ஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். சொல்லப்போனால் இந்த ஃபார் த பாஸ்ட் 10-12 இயர்ஸ் அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் என்னோட சானிட்டி வந்து ஐ வுட் ஹவ் லாஸ்ட் இட். அண்ட் இந்த படம் அதை மீறி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னொருத்தர் எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணது யாருன்னா நீங்கள் எல்லாரும் தான். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும் நிறைய படங்கள் நான் நடித்தது வந்து சுமாராக இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் தனியாக எனக்கு கூப்பிட்டு ஏன்ப்பா நல்ல படம் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்பீங்க. அண்ட் ரிவ்யூஸில் வந்து நிறைய பேர் இட்ஸ் லேர்னிங். ஏன்னா நானும் வந்து தேட்டர் ட்ரெயின்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்ருக்கேன். ஸ்டில் நான் இப்பயும் ஆக்டிங் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். தனியாக கூப்பிட்டு என்னை வந்து இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிவ்யூஸ் எனக்கு நீங்கள் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப கைண்ட் ஆஃப் யூ. அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க. என் வாழ்க்கையில் கிடச்ச நீங்கள். அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் யார் கிடச்சதுன்னா இதோட ப்ரொடியூசர். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து தேர் ஆல் என்ன சொல்கிறது, ஒரு பிக்கஸ்ட் கான் பி சூசஸ். அவங்களே வந்து ஒரு கிரியேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வாய்ப்பு தேடி அலைகிற எல்லா நடிகர்களும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லி தான் அலைவாங்க. அவங்களால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணுற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தங்க யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான். அண்ட் ஏன்னா அவங்களால தான் ஒரு நல்ல கிரியேட்டரை கொண்டு வர முடியும், ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை கொண்டு வர முடியும், நல்ல நடிகர்களை கொண்டு வர முடியும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு முதல் போட முடியும், இந்த ப்ராஜெக்டை ட்ரஸ்ட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டுக்கு அப்படி கிடைச்சது யாருன்னா அழகரன். அழகரன் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ணி அவ்வளோ ஷூட்டிங்கில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அதை மீறி வந்து அவர் விடாப்படியான ஃபேமிலிக்கு அவர் சொல்லலை பிகினிங்கில். இப்போ தான் தெரியும் அவங்களுக்கு. பிகினிங்கில் அவங்களுக்குலாம் வீட்டுக்கு தெரியாமல் என் வேல்ராமமூர்த்தி அண்ணனு கூட சொல்லலை. அவர் யாருக்குமே சொல்லலை. ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி தான் பண்ணார். அவங்க ஊர்லேயே தான் ஷூட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவு தன்னோட பட்ஜெட்டை வந்து மீறி போகிறப்பையும் அவரால் ஹெல்ப் பண்ணார். இன்னொருத்தர் வந்து கேஜி. அவர் வந்து படத்தில் சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட. அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அன்பிலீவபிள். நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் சில நாள்லாம் வந்து 65 ஷாட் ஷூட் பண்ணியிருக்கோம். 65 ஷாட்.
அது வந்து அன்பிலீவபிள். அது ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணார். அவர் மோர் தென் ப்ரொடியூசர். இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே எல்லாருமே வந்தாங்க. இதில் இதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே. இதில் முக்கியமாக ஒருத்தர் பற்றி சொன்னால் அவர் வந்து பழக்கற்பையா சார். அவர் கூட நான் நடித்த இந்த சீன் பார்த்துருப்பீங்க. அவர் ஒன்று சொன்னார், நாங்கள் பர்சனலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, சினிமாவில் வர புகழ் வந்து நம்பர் 1 நம்பர் 2 அந்த நம்பர் போட்டு இருக்கிறது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் அப்படியே இருக்கும், ஆளுங்க மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. அது நிலைத்த புகழ் இல்லை அப்படின்னாரு. நிலைத்த புகழ் எதுன்னா ஈகை, தியாகம், வீரம், அறிவு. ஐயா நீங்க சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் அட்லீஸ்ட் ஒருத்தரையாச்சும் நினைச்சு பார்ப்பேன். அதை அந்த அது உண்மைதான். இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதெல்லாம் இன்னொன்று நம்ம நடிகர்கள் வேல்ராமூர்த்தி ஐயா. ஏன்னா அவருக்கு வந்து அப்போ தன்னோட பேத்தி கல்யாணம் இருந்தது. ஸோ அது பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் இருந்தும் அது மீறி வந்து நம்ம கூட இருந்து இந்த படத்தை விடிய முடிச்சுட்டு அப்படியே தூங்காமல் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணம் நடத்தினார். ஸோ அதுக்கப்புறம் ஆரி ப்ரோ வந்து ஏதாச்சும் வேற ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார். நம்ம ஆடியோ லான்ச் பண்ணுறோன்னு சொல்லி கூப்பிட்டோன்னா நேராக வந்தார். அண்ட் படத்தில் நடித்த அத்தனை நடிகர்கள், இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அது முக்கியமாக வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு கேபிள் சங்கர் வந்து என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியும், தொட்டுமா அவர் கூட தான் நான் பண்ணியிருப்பேன். அப்புறம் அவரோட படம் 6 அத்தியாயம் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணுறப்ப என்னை கூப்பிட்டுருந்தாரு. தமன், அயோத்திக்கு பிரமாதமான வரவேற்பு இருக்கு, நீ நடிச்ச ரோலுக்கும் ரொம்ப நல்லா ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொன்னார். சார் நான் ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்க படம். இந்த படம் ரொம்ப நல்லா வரும் சார், இந்த படம் ரொம்ப நல்லா வருது, இந்த படம் அவசியம் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேபிள் சார் தான் இந்த படத்துக்கோட டப்பிங் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், அது வந்து சார் தான் டப் பண்ணார். அப்போ டப்பிங் பார்க்குறப்ப மணி ப்ரோ சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் கூட்டிகிட்டு வந்தார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு கொடுத்தது சார் தான். ஏன்னா இதுக்கு நானும் மணி ப்ரோ லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு முன்னாடி கண்மணி பாப்பான்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படமும் நல்லா தான் இருந்தது. அப்போ வந்திருந்தாலே அந்த படம் நல்ல ஒரு பேசக்கூடிய படமாக இருந்திருக்கும். ஆனால் அதை போய் சேர்ந்த இடம் தப்பான இடம். அது சரியாக அவங்களால பண்ண முடியல, அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதனால அது ரிலீஸ் ஆக முடியல. இருந்தாலும் தொடர்ந்து வி கண்டினியூட் ஜர்னி. இந்த ஒரு நொடிக்கு முன்னாடியே 2-3 படம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேசி இது பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சொல்லி அது இவ்வளோ தூரம் நல்லா வந்துடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி கூட ரெடி ஆகல. சார் பார்த்துட்டு தனஞ்சயன் சார் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னு சொன்னார், இந்த படத்தை நான் பண்ணுறேன், பட் இதுதான் கரெக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஓகேவா? அது வந்து ஒரு இது மாதிரி ஒரு அட்வைஸாக தான் கேட்டார், சஜஷன் தான் சொன்னார். டைட்டில் ஃபர்ஸ்ட் சொன்னார், அப்புறம் இன்னும் 4-5 கரெக்ஷன் சொன்னார். ஐ திங்க் அது இட்ஸ் அ கேம் சேஞ்சர். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு படத்தை வந்து அழகு சேர்க்கும். அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளோ நேர்த்தியாக அழகாக அமைச்சு இவ்வளோ ஒரு ப்ரெசன்டபிள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ப்ராடக்டாக கொண்டு வந்ததுக்கு தனஞ்சயன் சார் ஃபினாமினல். அவர்கிட்ட இருந்து நாங்கள் தினமும் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் அவர் எப்படி பேக்கேஜ் பண்ணுறாரு, எப்படி வந்து கவனத்தை ஈர்க்க வைக்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இண்டஸ்ட்ரியில் பல வருஷம் ஒரு ஒரு படத்தை பார்த்தோன்னே இதன் தேரும் தேராதுன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து இது வந்து சார் பார்த்தோன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, தட் இஸ் ஃபினாமினல். அது வந்து வெரி ஃபியூ பீப்புள் would have it. ஓடினதுக்கப்புறம் சொல்லலாம் இது நல்ல படம், இதனால ஓடிச்சு அதனால ஓடிச்சுன்னு. ஒரு படம் வந்து அந்த லிட்மஸ் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ டபுள் பாசிட்டிவ் பார்க்குறப்ப தெரியும்ல, இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்கே, அதை எடுபடும்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொன்று, இந்த படத்தை வந்து யார் ரெக்கமெண்டேஷன்னாலேயோ, ஐயா சொன்ன மாதிரி இது வந்து வெறும் திறமையினால மட்டும்தான், இது வந்து எங்களோட எல்லாரோட ஒட்டுமொத்த உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை தான் சார் வந்து இந்த படத்தை எடுத்தது. ஏன்னா படம் அவ்வளோ நேர்த்தி அமைஞ்சது. இதை பார்த்துட்டு சார் ஓகே, ஒரு நொடி படத்துக்கு நாங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்ச மரியாதை தான் சாரோட பேனரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது. ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மக்கள் கிட்ட நீங்கள் கொண்டு போய் நிச்சயமாக சேர்ப்பீங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பருவம் செல்லும் உருவ கேலிகளை தூக்கி எறிந்து உயரே தெரிந்தவர். வெள்ளந்தி பேச்சும் விவரமான நடிப்பும், அக்கா எப்பவுமே பக்கா. கடைக்குட்டி சிங்கம், டாக்டர், குக்குவித்து கோமாளி என்று குக் கிராமங்களில் கொண்டாடும் கோடை மழையாக தீபா சங்கர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம்.
மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இதில் வந்து வயது வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா வந்து அருமையான பாடல்கள் ஒருத்தங்க ஒரு கதைக்கு ஏத்தாப்பறி கொடுக்குறாங்கன்னா எத்தனை அனுபவங்கள் அவருடைய உள்ளங்களில் இருந்தால் அவர் கொடுப்பார். அதனால் இதில் வயது வித்தியாசம் கிடையாது. அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ இதில் கேமராவில் பதிவு பண்ணிகிட்டு இருக்க அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த படத்தை வந்து வெற்றி படமாக மாற்றி வெளியில் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு 50 கண்கள் கிடையாது, 5 லட்சம் பேருக்கு இந்த கதையை கொண்டு போகக்கூடிய அத்தனை திறமைகளும் அன்பு உள்ளங்களோடு உங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து மணித்தம்பி தான் என்னைய கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்ப, அக்கா என் படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்போ ஒரு 2 நாள் தான் நடித்தேன். 2 நாள் இதை சொன்னப்போ கூட நான் நம்மளை உண்மையிலே அவர் படத்தில் கூட்டிகிட்டு வந்து இதில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன். நிச்சயமாக மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக பேசப்படும். அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவாக என்னை நடிக்க வச்சுருக்காங்க இதில். அதற்கு வந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதில் வந்து நம்ம ப்ரொடியூசர் அண்ணா வந்து நான் ரொம்ப சொல்லணும். ஏன்னா வந்து அவரோட தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்தில். என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரிய மேம்பட்டவர்களுக்குரிய இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு. இன்ன வரைக்கும் அந்த உறவு வந்து என்னோட தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்புல இன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக இல்லை, என்னோட அண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இப்போ வந்து ஐயா பேசின ஐயா, நான் உங்களுடைய பெரிய ரசிகர். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கு ஒரே ஒன்று, ஒரு மந்திரம் சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். இது ஔவையார் எழுதிய பாடல். வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறிதல் யாம் பெரிதும் வல்லோமே இன்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்தில் பிறந்தா ஆமாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழ் பேச்சு. யாராவது பேசினாங்க நான் ரொம்ப ரசித்து கேட்பேன். நிறைய புஸ்தகங்களில் படிப்பேன். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எதுக்குமே ஆகாதவங்கன்னு இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரும் பிறக்கலை. ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினச்சிட்டு தான் நம்ம எண்ணத்தோடு பிறக்கிறோம். பல போராட்டங்கள் வரலாம், நம்மளை வந்து ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம். ஆனால் அந்த தாக்குதலை மீறி, ஏன்னா ஏதோ ஒரு திறமை நம்மக்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க, நம்மளை யார் வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டாலும், நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ரொம்ப சுழன்று கிடந்தாலும் இந்த பாடல் உங்களை உற்சாகத்தோட வெளியில் கொண்டு வரும். அக்கா சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாரும் இனிமேல் படிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். படத்துல யாரு காட்சிகள் பார்க்க வெயிட் பண்றோமோ இல்லையோ, நீங்களும் வேலா ராமமூர்த்தி சார் நடிக்கிற காட்சிக்காக ரொம்ப காத்திருக்கோம் சார். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். காற்றும் பூமியும் சிறகசைக்கும் பறவைகளும் இவரின் சின்ன சிரிப்புக்கு செவி கொடுக்கும். பொட்டு வைத்த வட்ட நிலாவாக, அழகிய ஹீரோக்களின் அம்மாவாக, நடிகைகளாக எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் யாரும் இல்லை இவருக்கு சும்மா. நடிகை ஸ்ரீரஞ்சனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பிக் தேங்க்யூ தனஞ்சயன் சார், டைரக்டர் மணிவர்மன், ஹிஸ் மச்சி ரிதேஷ், என்னோட கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி. இந்த படத்தில் இந்த டீமில் ஒரு பங்காக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மணிவர்மன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி, ஒரு கதாபாத்திரம் இருக்குது அம்மா, நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒரு நியூ டைரக்டர், பட் நான் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து புதுசாக வர டைரக்டர்ஸ், நியூ டீம்ஸ் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர்கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்தது. அது வந்து ஆன் ஃப்ளோர்ஸ் ஷூட் ஸ்பாட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டான ஒரு பர்சனாக இருந்தார். ஒரு டேட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே இத்தனை சீன்ஸ் முடிக்கிறதுக்கு, ஒரு ஷெட்யூல் முடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக நல்ல பிளானிங் வேணும். அவர்கிட்ட நல்ல பிளானிங் இருக்குது, உண்மையான ஒருத்தர். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த படம் வந்து தனஞ்சயன் சார்கிட்ட வந்திருக்கு. அண்ட் எல்லாரும் வந்திருக்க ப்ரெஸ், ப்ளீஸ் உங்கள் கையில் தான் நெக்ஸ்ட் லெவல், நீங்கள் இதை கொண்டு போங்க.
அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த சக்ஸஸ். இந்த ஒரு நொடி சார் சொன்ன மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு இட் ஷுட் மேக் அ பிக் இம்ப்ரெஷன் அப்படின்னு என்னோட ஆசை. ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். மணிவர்மன்ஸ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வறண்ட பூமியிலிருந்து வந்த எழுத்து மாணிக்கம் இவர். குற்றப்பரம்பரை, குருதியாட்டம், பட்டத்து யானை என்று இவரின் நாவல்கள் நாட்டுக்கு தந்து எழுத்தாளராக நங்கூரமிட்டவர். நரையும் நுரையும் நல் மீசையும் முறுக்கிய மீசை முறுக்காத பேச்சு என்று இன்றும் இளந்தாரி பயனாக கிராமத்து அசைவுகளை உடல் மொழியாக தன் கண் முன்னே வெள்ளித்திரையிலும் வெள்ளத்திரையிலும் கொடுக்கும் கதாபாத்திரத்தை கொண்டாடி தீர்க்கும் நடிகர், எழுத்தாளர் திரு மதிப்பிற்குரிய வேலா ராமமூர்த்தி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நொடி எனது அருமை பிள்ளை மணிவர்மன் இயக்கிய படத்தில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட கதையை மணி எனக்கு முன்னாடிலாம் எனக்கு பழக்கம் இல்லை. இந்த மாதிரி அப்பா ஒரு படம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 2 நிமிஷம் தான் அந்த கதையை பற்றி எனக்கு சொல்லியிருப்பார். நானும் பெருசாக சரிம்பாடம்மா அப்படி விரிவாகவும் கேட்டுக்கிறல. ஒரு சின்ன பொறி, ஒரு நொடி, டைட்டில் ஒரு நொடி மாதிரி எனக்கு சொன்னது ஒரு சின்ன பொறி தான். இப்போது காலையில் மினநாள் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன் எந்திரிக்கும். உதயமாது பற்றியில் அது ஒரு 2 ரூபா காசளவுக்கு தான் இருக்கும். 2 ரூபா காசளவுக்கு தான் சூரியன் எந்திரிச்சு வரும். ஒரு நிலவை பாருங்கள், ஒரு 1 ரூபா காசளவுக்கு தான் அப்படியே வரும். ஆனால் இந்த 2 ரூபா காசளவுக்கு எழுந்து வர்ற சூரியன் 1 ரூபா காசளவுக்கு எழுந்து வர்ற அந்த நிலா இருக்கு பற்றியில் அப்படியே உலகம் முழுக்க இந்த பூமி முழுக்க விரிக்கும் பாருங்க அந்த ஒளியை. அதுபோல் 2 நிமிஷத்தில் இந்த கதையை சொன்ன எனக்கு அந்த மணி இன்னைக்கு ஒரு நொடின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தை என்ன எல்லோரும், நானே நடிக்கிறது கூட நினைக்கல, இப்படிலாம் இந்த படம் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கல. சாதாரண ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறேன் அப்படி தான் நடித்தேன். மொத்தம் இந்த படத்தில் 4 நாள் தான் நடித்தேன். நான் 4 நாள் தான் நடிச்சேங்க. படம் பூரா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஒன்று நடிக்கிற போது ஒவ்வொரு படங்கள்லையும் நம்ம பல படங்களில் போய் நடிக்கிற போது தெரியுது அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு தெரியும். அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போகும். இதெல்லாம் சாதாரணமாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், எங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்குன்னா அதுக்கு அவர் அண்ணன் கேபிள் சங்கர் கண்ணில் பட்டுச்சது. அவர் கண்ணில் பட்டு அங்கேருந்து கொண்டு போய் தனஞ்சயன் சார் அவர் கண்ணில் பட்டு இன்னைக்கு நிற்க அப்படி பிரம்மாண்டமாக நிற்கிறது. இல்லை கேட்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நான் இருக்கிறது மூலமாக 2 விஷயம், முக்கியமான விஷயம் நடந்திருக்கு எனக்கு. ஒன்று, நான் 1969 வருஷம் விருதுநகர் செந்திக்குமார் நாடார் காலேஜில் நான் பியூசி படித்தேன். அண்ணாதுரை இறந்த வருஷம் அது. 69 முடிச்சுட்டு நான் வெளியேறி மிலிட்ரிக்கு போயிட்டேன். 69க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷத்துக்கு பிறகு அந்த கல்லூரியில் இந்த படப்பிடிப்பு நடந்தது. 54 வருஷம் பிறகு நான் போய் உட்காந்து அந்த பகுப்பறைகள், அந்த வீதிகள் பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு நினைச்சாலும் என்னை அந்த 54 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த வகுப்பறையில் வேண்டி உட்கார வச்சு அந்த படம் அந்த ஒரு நொடி அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் என்னைக்கு இருக்கு எனக்கு. இன்னும் ஒன்று, நான் வேற அரசியல்கள்லேருந்து வந்தால் என்னை எத்தனையோ பேச்சாளர்களுடைய பேச்சுகள்லாம் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், உரைகளை படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், இவ்வளவோ விஷயங்களும் பார்த்து வந்திருக்கோம். ஆனால் இன்று நாம் வாழும் காலத்தில் இப்படி தமிழை நாவுக்குள் அடக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச என் செல்லில் பார்த்தீங்கன்னா ஐயாவோட அத்தனை உரைகள் இருக்கும். ஐயா பழக்கருப்பையாவோட அவங்களோட ஒரு நாள் நடிச்சிருக்கேன். நான் அவரை பார்த்துட்டு விருது அவர் வர்றேன்னு எனக்கு தெரியாது. பார்த்து நேர்கடாக சந்திச்ச உடனே எனக்கு காலு ஓடல, கையோ ஓடல. அப்படிப்பட்ட ஒரு பேர் அறிஞன். அவருக்கு இணையான ஒரு அரசியலை, ஒரு நீதியை, ஒரு கூர்மையான விவாதத்தை வைக்கிறது தமிழ்நாட்டு இன்னைக்கு ஆள் இல்லை. அப்படி அவரோடு ஐயாவோடு நடித்தது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அப்புறம் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் அவருடைய பார்ப்பீங்க சக்குன்னு
அதாவது சின்ன பட்ஜெட்டு தான், சின்ன பட்ஜெட் தான். அவர் வச்சு போன ஃப்ரேமும் அந்த லைட்டிங்கும் அந்த அவர் அந்த ஷூட்டுக்கு தேர்ந்தெடுத்த நேரங்களுமே படத்தை சொல்லிடுச்சு, இது இப்படி வந்து நிற்கும்னு. அப்படி ஒரு கேமராமேன், எடிட்டரு வர்றது, அவர் இன்னும் ஒரு அனிருத்து, அவர் அங்கே ரூபில் பார்த்தவொடனே அடிச்சுட்டு அனிருத்து மாதிரியே இருக்காரு நினச்சேன். அவர் மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரியாது, அவர் மாதிரியே இருக்காரு மாதிரி அவரு மியூசிக் போட்டிருக்காரு. அவருடைய இசை எல்லாம் கலந்து அருமையான படத்தை கொடுத்துருக்கு. இந்த படம் இவ்வளோ பெரிய இந்த இடத்த வந்து அடைஞ்சு நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதற்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வேகமாக நாளைக்கு ஓட்டு போடணும், ஊரில் போய் முதல்ல தாண்டி 100 கிலோமீட்டர் தாண்டி போய் நான் ஓட்டு போடணும். இவ்வளோ ஒரு அவசரத்துலையும் எவ்வளவோ எல்லாரும் பெரிய பெரிய அவர் அண்ணன் சிவி குமார் இல்லை, அப்புறம் இன்னும் ஒன்று அழகரை சொல்லணும், தயாரிப்பா அழகர் நாடு ஒரு ஊர் டெய்லி டிக்கெட்டில் சந்திக்கிற ஆளுங்க நாங்கள். ஏன்னா அவருக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை, கொஞ்சம் ஒரு 2 படம் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன படங்களில் போய் காலை வச்சுவிட்டு கையை நினச்சி விட்டு என்ன அந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட வந்து நான் கூட ஏன்டிங்க போகிறீங்க சினிமா வேறு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சத்தம் போட்டு விட்டேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. கடைசியில் இந்த படத்துக்கு மணி என்கிட்ட பேசுகிறது சொல்லியிருக்காரு, ஐயாட்ட சொல்லிவிடாது ப்ரொடியூசர் நான் தான் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு இவர் தான் ப்ரொடியூசர் தெரியாது. வாடிப்பட்டி கிட்ட ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஷூட் போகுது, அங்கே வந்து நிற்கிறார். என்ன அழகர் நீங்கள்? நான் தானே ப்ரொடியூசரு அப்படின்ட்டாரு. அப்படி ஒரு பாருங்க அவரை பேசுகிறாரு, அவருக்கு சினிமாவுக்கு சகோதரம் இருக்கா இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் அவர். இந்த ஒரு நல்ல படத்தை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் அடிக்கிறாரு. அது எனக்கும் எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமை. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.